ஐயா இங்கே பாருங்கள், இந்த உய்யகொண்டான் திருமலை ஆறை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த குளுமாய் கோயில் எல்லாம் இருக்குல்ல, இங்கே மூலையில் குளுமாயம்மன் கோயில்கிட்ட பாருங்கள். ஒரு நேரத்தில் இந்த இடத்துல அவ்வளோ அருமையாக தண்ணி வரும். எல்லாம் மீன் பிடிக்க, குளிக்க, சாப்பிட, குடிக்க எல்லாமே இதில் தான் பார்த்தாங்க. கோயிலுக்கு வர்றவங்கலாம் கிடா வெட்டிட்டு இந்த ஆற்று தண்ணியை மோந்து தான் சமைச்சாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாக்கடை தான், வெறும் சாக்கடை தான் வருது. நல்ல தண்ணிங்கிறதே இல்லை. இங்கே பாருங்களேன், இதுக்கு ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த அரசாங்கம் வர்ற ஆட்சி எல்லா ஆட்சியும் இப்படி ஆயிடுச்சு. விஜய் இப்போ ஆட்சியில் இருக்காப்புல, அவர் ஆட்சியிலையாவது கொஞ்சம் நல்லபடியாக அந்த சாக்கடைக்கு ஒரு பாதாள சாக்கடை போட்டு சாக்கடை தண்ணியெலாம் ஒரு தனியாக ஒரு காவாயில் விட்டால் நல்லாயிருக்கும். ஆற்று தண்ணியில் விடாமல் நல்லா ஒரு காவா தண்ணியில் விட்டு ஒரு தனியாக ஒரு வாய்க்கா பறித்து சாக்கடையெல்லாம் ஒரு தனியாக ஒரு இதில் கொண்டு போய் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆற்று தண்ணியாக பழையபடி நல்ல தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லோரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெறும் நுரையாக தான் வருது. ஃபுல்லாகவே சாக்கடை தான். வெறும் பக்கத்தில் கூட நிற்க முடியல, இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது பாருங்க. கோயில் தெரியுதுங்களா? பாருங்க, இதுக்கு ஒரு வழி பிறந்தால் நல்லாயிருக்கும். மக்கள் எல்லாருமே குளிப்பாங்க, நல்லபடியாக புழங்குவாங்க தண்ணியை. அதனால் அந்த சாக்கடைக்கு தனியாக ஒரு வாய்க்கா மாதிரியோ இல்லை ஒரு பாதாள சாக்கடை மாதிரியோ அமைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இதை நல்லபடியாக யாராச்சும் மக்கள் எல்லா சப்போர்ட்லேயும் பாருங்கள். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இதை மேல் இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி கொஞ்சம் பாருங்கள்.